வரும் நாட்கள்ல பேரவை எப்படி இருக்க போகிறது? மிக குறிப்பா இப்ப நீங்க நம்ம திங்கட்கிழமை எதிர்பார்த்தா இப்ப அவரு கைது செய்யப்பட்டு எதிர்கட்சி தலைவர் வராரு அப்படின்னும் போது அன்னைக்கு பெருசா பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே அவங்க இருக்க மாட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சிருவாங்கலாம் எதிர்பார்த்தோம். ஆனா அப்படியான போக்கு இல்லை அப்படின்னும் போது இனிமேல் மானிய கோரிக்கையிலோ மற்ற விவாதங்கள்லையோ எப்படி இருக்க போகிறது? நான் என்ன நினைக்கிறேன்னா இதே போல தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் இடத்த அங்கே பிடிக்கிறதுக்கு அதிமுகவும் அவங்களோட உட்காந்துருக்குறாங்க, பாமக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. ஸோ திமுக பேசாமல் இருந்து அங்கே எதிர்கட்சின்னு ஒன்று கட்டாயம் இருந்து முன்ன மாதிரி இல்லை இல்லையா? அந்த திமுக அதிமுக இருந்து திமுகனுடைய ஆதரவு கட்சிகள் அதிமுக அது பெரும்பாலும் அப்படி தான் ஒரு பக்கம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. எதிர்கட்சிகளாக பெரிய கட்சிகள் உட்கார்ந்துருக்கின்றன. தமிழகத்தினுடைய அரசியல் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸை இவர்கள் அவங்களுக்குள்ள பங்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மூணாவது ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாரு. அப்போ இருக்கிற ஸ்பேஸை இவங்க ரெண்டு பேரும் தக்க வைக்கிறதுல இப்போ இவர்களுக்குள்ள போட்டி, இது புது பிளேயர் வருவாராங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. சமயத்தில் அவர்கள் இந்த அதிமுகவும் திமுகவும் கூட அவர்களோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுமே அந்த ஜனநாயக கடமைகளை ரொம்ப தீவிரமாக ஆற்ற வேண்டி அந்த ஸ்பேஸை தங்களுக்கு வச்சுக்கிட்டு விட்டு கொடுக்க கூடாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால நான் பெருசா வெளிநடப்புனா தவிர்க்க முடியாது காலகட்டத்தில் நடக்கலாம். ஆனால் அவையில் இருந்து அவர்கள் செயல்பாட்டு வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடிக்கு இந்த தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சிகளாக இருந்து இந்த எதிர்கட்சிகளாக தள்ளப்பட்டிருக்க இரண்டு கட்சிகளுக்கு உருவாயிருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. அது நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க அதிமுக திமுக இருந்து அந்த பண்ணிட்டு அவர் போயிடுவார். அதனால நான் சொல்றேன். அதுலயே நீட்டிச்சு போனோம்னா அதிமுக திமுக ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் என்ற கவைக்கு வரல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்றைக்கு கவை வராட்டி உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு இன்னும் அடிஷனல் 2 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட எதிர்ப்பு வருது அங்கிருந்து. நீங்க சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாங்கன்னா அன்இன்டர்பிரட்டா இருக்கு. நீங்க ஆலோசனை சொல்லலாம், அட்வைஸ் சொல்லலாம், நீங்க கவர்மெண்ட் சொல்லலாம், பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடுவில் குறுக்கீடு வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குறுக்கீடு வரும், அப்செட் ஆகும், எந்திரிச்சு உட்காரணும், ஒரு 10 வாட்டி இங்கிருந்து கத்துவாங்க, அங்கிருந்து 10 இவங்க 2 பேருக்கும் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் குற்றச்சாட்டுகளா வைக்கல. அது ஒண்ணு இருக்கு. அந்த சௌமியா பாயிண்ட் பேசுறாங்க. அப்ப இது எல்லாமே இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்க பணம் ஒதுக்கவே இல்லை, எப்படி செய்ய போறீங்க எல்லாம். அப்ப அதை ஏத்துக்கிறாங்க அவங்க. உங்களோட டோனும் ஒரு முக்கியம் பார்க்கணும். நீங்க நான் சொல்றதுல உங்கள்ட்ட நான் சொல்றதுல நீங்க எப்போ நீங்க அஃபண்ட் ஆகுவீங்க? என்னுடைய தொனி இருக்குல்ல, அந்த தொனி உனக்கு நான் குற்றச்சாட்டு சொல்வதற்காகவே நான் அங்க வந்திருந்தா தான் நீங்க அதை எடுப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லி அதை சரிய வைக்கணும்னு என்னோட இன்டென்ஷன் எதை பாக்குறேன் அதை பாக்குறாங்க. அப்போ அதை அவங்க சரிப்படுத்துற இடத்துல தான் அவங்க பேசுறாங்க. அந்த மாதிரி அவங்க பாயிண்ட் அவுட் தான் பண்றாங்களே தவிர குற்றம் காணும் இதுல இல்லைங்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஒரு ஒரு அவங்க எங்க இருக்கிறோங்கிற ஒரு ஒரு ஊசல் இருக்கு இல்லையா? அவர் நம்ம இந்த அதிமுக கூட்டணியா ஃபியூச்சர்ல அவங்க எங்க போவாங்கிறதுலாம் தெரியுது. அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதனால அந்த ஸ்பேஸும் இருக்கு, அந்த அபாயமும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு, அவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க கூடும். அந்த அபாயமும் இருக்கனால இவங்க சொன்ன மாதிரி அவையில் இருக்க வேண்டிய கட்டாயமா அவங்களுக்கு இருக்கு. இன்னும் வரும் நாட்கள் அதிகமான அமைச்சர்கள், நம்ம இப்போதைக்கு பேசுனது 4-5 பேர் தான் பேசியிருக்கோம், இன்னும் அதிகமான அமைச்சர்கள் இன்னும் தெளிவோடு வருவாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தாம்பரம் அமைச்சர் உதாரணத்துக்கு அவர் மீது முன்னாடி குற்றச்சாட்டுலாம் வீடியோலாம் வந்தது இல்லை. அவர்லாம் சனிக்கிழமெல்லாம் ரிவ்யூ மீட்டிங் போடுறாரு, சனிக்கிழமை உட்காந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மாவட்ட ரீதியாக அவர் வச்சிருக்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மாவட்ட ரீதியாக என்ரோல்மெண்ட் ரிலேட்டடான அதுக்கு என்ன பண்ணலாம், பயோமெட்ரிக் கொண்டு வரலாமா, என்னென்னலாம், அதாவது கன்சல்டன்ட் ரோல்ல இருக்கவங்க, முறைப்படுத்தாத அரசு பணியில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம இந்த கொடைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பலரும் உட்கார்ந்து கேட்டு படிச்சு டு மேக் தம் ரெலவென்ட்ங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ நிறைய கட்சிகள் வந்துருச்சு இல்லையா? அதனால நீங்க தயாரிப்புல இருந்து உங்களை நீங்க தொடர்ந்து நீங்கள் தேவையை உங்களுடைய தேவையை அங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இன்றைய ஒரு அரசியல் சூழல் உருவாக்குகிறது என்பதையும் நம்ம கவனத்தில். அதுதான் நான் திரும்ப நான் கேட்கறது இப்ப இவங்க இளைய தலைமுறை இந்த அளவுக்கு தயாரிப்போட அவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கம் தயாராக இருக்காங்க இல்லைங்க. இப்ப எப்பவுமே இளைய தலைமுறை அரசியல் விட்டுருக்குங்க. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துங்க, ஒரு தொழில்நுட்பத்துறை வளருதுன்னா நம்மை விட நமக்கு அடுத்த தலைமுறை சில விஷயங்களை நம்ம விட தெளிவா எளிவா கத்துக்கிறது வாங்க. அதுல நீங்க அந்த இளைய தலைமுறையை அரசியல் பத்திரிகை துறையில சொல்ல அதுதான் யதார்த்தம். அவங்க வேகமா கத்துக்கிற அந்த வேகத்துக்கு இவங்க ஈடு கொடுத்து தயாரா இருப்பாங்க. ஆனால் அனுபவம், நீங்க அதை அணுகிற முறையில இருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனம் மட்டுமே போறதுல ஃபீல்டு அதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது. நீங்க எல்லாம் மேத்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல,
கணக்குல நீங்க பெரிய புத்திசாலியா இருக்கலாம், அதை அப்ளை நடைமுறையோட கொண்டு வர அந்த மாதிரியான ஒரு இருக்கு. அது இங்க திமுக அண்ணா திமுகர்களுக்கு மிகப்பெரிய அனுபவசாலிகளா இருக்கிறாங்க. களத்துல அவங்களுக்கு எப்படி களமாடணும்னு தெரியும். இது பார்க்கணும். ஆனா இது ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு இதை உருவாகி இருக்கிறது. 3 பேரும் இந்த ஸ்பேஸை தக்க வைக்கிறதுக்காக அது அந்த அசம்பிளி ஒரு 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 டெஸ்டிங் கிரவுண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் வந்து இந்த மூத்த உறுப்பினர்கள் யாரும் வந்து யங் மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க. உதாரணத்துக்கு கீர்த்தனா அவர்கள் நேற்று பேசுறதாகட்டும், இவங்கெல்லாம் பேசுறப்போ இவங்கெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அந்த பாயிண்டை விட்டுட்டு நீங்க கடந்து அடுத்து நீங்க ஸ்கிரிப்ட் நீங்க ஒன்று பேசிட்டு இருக்கீங்க, வாசிச்சுட்டு இருக்கீங்க, இன்டர் பண்ணி ஒன்று பதில் சொல்றாங்கன்னா சீனியரா இருக்கவங்க மேபி அதை உதாசீனப்படுத்திட்டு ஓகே அதை பதில் சொல்றாங்க, இவங்க கண்டினியூ பண்ணலாம் திரும்பவும் கூட. ஆனா அவங்க அந்த ஸ்கிரிப்ட் அக்னாலேஜ் பண்றாங்க. ஆமா கரெக்ட் நீ சொல்றதாமா, ஆனா 3 மாசத்துலாம் அப்படி அவ்வளவு பெரிய திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாதுமா, நாங்க போட்டு அப்ப கரெக்ட் பண்றாங்க. அடுத்து அக்ரி மினிஸ்டர் ரிப்ளை பண்ணதுக்கும் வந்து அக்னாலேஜ் பண்றாங்க. நீங்க அக்னாலேஜ் பண்றது வந்து ஒரு சீனியர்கிட்ட இருந்து அக்னாலேஜ்மெண்ட் வாங்குறது வந்து கஷ்டம். ஏன்னா கட்சி தலைமையில ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா கீழே வேலை பார்த்தவனுக்கு அக்னாலேஜ்மெண்ட் என்னங்க இவ்வளவு வேலை பார்க்குற ஒரு நல்ல வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன்றார். ஆனா ஆளுந்தரப்புல இருக்கவங்க தனக்கு பதிலளிச்ச இளைய யங் அமைச்சர்களுக்கு வந்து இவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. ஸோ இட் இஸ் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இடத்துல தான் நோய் நகர்ந்து தான் பார்க்க முடியுது. எப்படி இருக்குன்றது இல்லை. கடந்த இந்த கேள்வி நான் முன்னிலே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், நிறையாவே வச்சுக்கிறேன். கடந்த பேரவை கூட்டங்களோட ஒப்பிடும்போது இப்போ மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க ஏவா வேலு, KN நேரு, இவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? இப்போ அந்த டோன் அவங்களோட டெலிவரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இல்லை, அவங்க இன்னும் அசர்ட்டிவாக தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் அந்த பட் ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கச்சில நீங்கள் ஒரு அமைச்சர்களுடைய அந்த கெத்தோட பேச முடியாது. ஏன்னா இல்லை அந்த சேஞ்ச் தெரியுது, அது கட்டாயம் தெரியுது. அது உடல் மொழி உங்களுடைய டோனில் அது வந்து கட்டாயம் அது தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. MRK பன்னீர்செல்வம் எது பேசலாம் அப்படி ஜாலியாக தான் அவர் பேசிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் பன்னீர்செல்வமே என்ன சொல்லி அது ஒருவேளை அதிமுக திமுக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப அப்படி இல்லைங்க. நான் ஒரு எதிர்கட்சி இருக்கச்சில நீங்க அந்த அக்ரெசிவ்னஸ் நீங்க அடாப்ட் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு ஆளுங்கட்சியில இருந்தவங்க இல்லைன்னு சாதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர்கள் எதிர்கட்சியில இருந்துட்டு இதுதான் சரிங்கிறத சாதிக்கிற அந்த ஒரு நிலைமை இல்லை. அது கட்டாயம். ஏன்னா முன்னாடி நீங்க எந்திரிச்சு நான் கேட்டேன்னா திமுக அண்ணா திமுக காலத்தில் முதல் தொடக்கத்தில் என்ன இருக்குன்னா முதல் 3-4 மாதங்கள்ல இருக்க விடையில நீங்களும் அதான் நீங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க மேல உங்க அரசு கடன் வாங்கி விட்டது, கடன் வாங்கினா அது கொஞ்சம் மாறி மாறி பரஸ்பரம் குற்றச்சாட்டு வைக்கணும், இல்லைன்னு மறுப்பாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு அடிச்சு அமைச்சர்கள் வந்து இதெல்லாம் நடக்கவே இல்லை, இதுக்கு எந்த ஆதாரம் இல்லா பேசுற, இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் நடந்து 2 சைடு நடக்கும். திமுக மட்டும் இல்ல அதிமுக 2 பக்கமுமே அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது அரசின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லை என்ற பேரில் அது வந்து அவை குறிப்பிலிருந்து பெரும்பாலும் நீக்கப்படும். இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது மட்டும் நான் அதை பார்க்குறேன். அதில் நான் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரைட். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. இருவரின் வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி.